இன்றைக்கும் இயேசு வாழ்ராட்சி வீட்டில் வருகிற தரிசன சத்தத்தையும் வசனத்தையும் கேட்பதற்காக காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயேசு வாழ்கிறார் வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தம் முற்றிலும் அது 100% உண்மையானது. நான் அதிகமாக சொல்வேன்னா இது கற்றுதல்ல பெற்றது ஆண்டுடைய சமத்தில். ஆமேன். அப்படியே லைவா உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுதான் உண்மை. ஆமேன். நம்ம கருவினால பார்த்தோம், சிறையிருப்பை திருப்பும்படிக்கு பாவம் சிறைப்படுத்துன்னு பார்த்தோம். முதல்ல பார்த்தோம், இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பும்படிக்கு ஜனங்கள் சொப்பனம் காண்கள் போயிருந்தார்கள் என்று தொடங்கி, இரண்டாவது பாவம் சிறைப்படுத்தும் என்று நீதிமொழிகள் சொல்லப்பட்டது. மூன்றாவதாக வியாதி ஒரு மனுஷனை சிறைப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருந்தது யோபுடைய வசனம் மூலமாய் பார்த்தோம். இந்த தரத்தில் நீங்க பார்க்க போற வசனம், பிசாசினால் ஒரு மனுஷிக்கு சிறையிருப்பு உண்டாயிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு இரண்டாவது பாவ சிறையிருப்பு கொண்டு வருது. அடுத்து என்னது, வியாதி சிறையிருப்பை கொண்டு வருது. பிசாசும் சிறையிருப்பை கொண்டு வருது. அது எப்படி அப்படின்னு பார்ப்போமா? பார்த்தா லூக்கா 13ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை நீங்க வாசித்த பகுதி தான். இது ஒரு புதிய பகுதி கிடையாது. ஆனா இதுக்குள்ள அநேக சத்தியங்கள் இருக்கு. நீங்க அதை புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு எல்லாரும் வசனத்தை கேட்க தெளிவா அழகா ஸ்டைலா பிரசனம் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்டைலா சுவிசேஷத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸ்டைலா கேட்டுக்கு லெப்டிக்கு லுக்டிக்கு லக்டிக்கு எல்லாம் போட்டு ஸ்டைலா கேட்டுக்கிட்டு ஸ்டைலா மடிப்பு குறையாம இறங்கி நம்ம போய் இன்றைக்கு நம்ம வாழ்க்கை ஜீவியத்தை நடத்திட்டு இருக்கிறோம். ஸ்டைலா போய் டாக்டர்கிட்ட படுத்துக்கணும், ஸ்டைலா போய் மருத்துவமனையில் போய் படுத்துக்கணும். ஆமேன். ஸ்டைலா போய் எங்க போய் இருக்கிறோம்? ஆமேன். அப்படியே நம்ம வாழ்க்கை எங்க போயிருது சொல்ல மாட்டேங்கிறீங்க. கடைசியா ஸ்டைலா எங்க போறோம்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லைகளை கோப்பா மாறிடும். நான் சொன்னதுல ஒரு ரகசியம் இருக்கு. அப்ப நீங்க நான் சொல்ற வார்த்தை நீங்க குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. ஆமேன். அல்லேலூயா. ஸ்டைலா பிரசங்கத்தை கேட்கிறோம், ஸ்டைலா நம்ம எழும்புறோம், ஸ்டைலா வீட்டுக்கு போறோம், ஸ்டைலா மடிப்பு குறையாம இருக்கிறோம், ஸ்டைலா மருத்துவமனையில் படுக்கிறோம், ஸ்டைலா கடைசியில் எங்க போய் இருக்கிறோம்? இது நிறைய சத்தியம் இருக்கு. விளையாடிக்கப்பட்ட கலரை கோப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கண்ணீர் வடிக்கிறது. அறுவை பிரக்கிரியை மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு சிறைப்பு. ஆமாம். இயேசுவை குறிச்சு ஜனங்கள் விளையாடி அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அந்த ஸ்டைல கல்லறைக்குள்ள இருக்கு காட்டப்பட்டு. அடுத்து நான் சொல்லல, இங்க இப்போ இதான் தீர்க்க தரிசனம் வசனம் சொல்றது நீங்க பார்க்க போறீங்க. இது எதுனால? பிசாசுனால அப்படின்னு பார்ப்போமா? எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸ்வீட்டு, நல்ல வார்த்தை, நல்ல ஸ்டைலான வசனம், நல்ல பிரசங்கத்தை கேட்கறது இல்லை. நான் சொன்ன இப்போ 3 காரியத்தை நீங்க கரெக்டா சிந்திப்பீங்கன்னா, என் மக்களே இதுதான் சுவிசேஷம், இதான் விசேஷம். அங்கதான் விசேஷம் இருக்கிறது, அங்கதான் சத்தியம் இருக்கிறது. இதுக்கு தான் தீர்க்க தரிசன வசனம் சொல்லி இருக்கு. இதான் தீர்க்க தரிசன சத்தம் என்று சொல்வதற்கு காரணம். மனுஷன் வெள்ளை அடிக்கப்பட்ட கலருக்கு ஒப்பா இருக்கிறான். மேல மினுக்கு மினுக்கு சிமிட்டு சிமிட்டு பகட்டு உள்ளேயோ வேதனைப்படுகிற அனுபவம், வியாதினால புழுத்த அனுபவம்.
ஆமென். லைட் பாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்த ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிமிர்த்து கூடாத கூனியாய் இருந்தாள். 12ஆம் வருஷத்தை வாசிங்க. இயேசு அவனை கற்று தமிழத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி 13 வாசிங்க. அவள் மேல் தமது கைகளை வைத்தால் உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மேன்மைப்படுத்தினாள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 18 வருஷம் ஒரு அம்மாவுக்கு சிறை. ஆமென். அது எப்படின்னா பிசாசினால சிறைப்படுத்தி விட்டு அவன் கூனியா இருக்கான். இந்த கூனி எழுப்பு நிமிர்ந்து நிற்க முடியல. ஆமென். கூனி இருப்பது காரணம் பிசாசுக்கு பிடி. சிலர் குன்னி போய் இருக்கிறாங்க. நான் நினைப்பேன், எனக்கு தலைதான் சிறப்பு நிமிக்க முடியாது. பிசாசு தான் எனக்கு குறுக்கிற ஆடி இருக்கானோ. சாப்பாசு அப்படி சொல்லிய பிசாசு உங்களையும் பிடிப்பான. எங்களால பிடிச்சி வச்சிருக்கா. நம்ம எங்களை மாதிரி ஆளுகளை தான். உங்களுக்கு தெரியாது. எல்லாமோ ரகசியம் இருக்கு. எல்லாரும் பிசாசு வெட்ட போனா போ பிசாசு போ பிசா. நான் சொல்லி போவாத, இது இருந்தா தப்பா எங்களுக்கு வேலை. கொல்ல போச்சு கொல்ல. அதான நீ தான் உலகமே சொல்லுத. நீ எனக்கு எதுக்கு கல்லன்னு சொல்லுத? ஏப்பா, ஆமா, அவன் போச்சுன்னா போகமாட்டான்ல. நான் ஒரு ஜெபிக்க போனேன். கேட்டீங்களா மக்களே? அங்க போய் என்ன கூப்பிட்டாங்க, பிசாசு பிடிச்சிருக்கு, கொண்டு போன்னு சொல்லிட்டு இருக்கு. பார்த்து நீங்க ஒன்று ஜபத்துக்கு வருவீங்களா? எனக்கு ஜபம் பண்ண ஒன்றும் தெரியாது. எனக்கு அங்க ஜபிக்க தெரியும். எனக்கு ஜபிக்கவே தெரியாது. அந்த சூழ்நிலை என்ன ஜபிக்க கூப்பிடுறாங்க. அங்க போனா என்ன மாதிரி வெள்ளைய போட்டுட்டு ஜபிக்க நிறைய பேர் உட்காந்துருக்கு. நான் சொல்லிட்டு வந்தேன். அப்பா அவங்க சொல்றாங்க, போவிச்சாசன்னு வெறுத்துட்டே இருக்காங்க. நான் சொன்னேன், போகாத நீ சொல்லுவேன். அப்ப என்ன பிசாசு கட்ட என்ன செய்வான்? நான் சொல்லுவேன், நீ போகாத பிசாசு இருக்கு. அவன் போக மாட்டேன்பா. நான் சொல்லுவேன், போகாத இது நீ இருந்தா தானே உன்னை கூட்டத்தோட கட்டி நான் பாதாளத்துக்கு அனுப்புவேன். அது நீ போகாத இது அப்படின்னு. போகாம இருந்தா வேற எங்களுக்கு மேன்மை. ஆமென். அப்ப அங்க நான் போன்னு வச்சிட்டு இருக்காங்க. இருந்தோடனே அப்படியே போய் விழுந்து கிடக்கு. ஒரு புள்ள, ஒரு சகோதரி விழுந்து கிடக்காங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. நானும் போயிட்டு, நான் போனோன்னா அவங்க காப்பி டீ என்னமோ குடிச்சிட்டு இருக்காங்க. பிசாசு போயிடுச்சான். அப்ப நான் சொல்லு, அப்படி பாருங்க, நான் போய் காடு சவிட்டோன்னு எலும்பி ஒட்ட ஓட்டம். போன பிசாசு எலும்பி ஒட்ட ஓட்டம் எங்கேயோ போய் கிடக்குது. அப்பவும் என்ன கொல்ல வந்தான் நீ. அப்ப அங்க விளைய விட்டுட்டு என்ன மாதிரி இருக்க ஊழியக்காரங்க எல்லாம் நாங்க ஜெபிக்கிறோம். போன அவங்க சொல்லணும், எங்கள்கிட்ட போனேன்னு சொன்ன. அப்ப நீ போக இல்லையா பிசாச அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கி அடிச்சு போச்சு. அப்போ போனது. இப்போ நான் வந்தோன்னா நான் போறேன். அப்போ என்ன விடிஞ்சிட்டு ஓடுது அப்படின்னா நான் எல்லாரும் படிப்பு உட்காந்து எனக்கு அவங்க பக்கத்துல போய் உட்கார்றதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. பெரிய ஊழியக்காரங்க ஆர்டர் நான் யாரையும் குறை சொல்லணும். ஆனா குறைச்சு நினைக்க வேண்டிய நம்மளதான். பிசாசு தான் பொய் சொல்லுவான்னு தெரியல.
அவன் பொய்க்கு தகப்பன்னு தெரியல. அப்போ தெரிஞ்சும் ஏன் நம்ம அந்த பிசாசுக்கு வார்த்தையை கேட்கணும்? அதான் என்னுடைய அங்கு ஒரு யாரையும் குறைச்சிட்டு இல்லை. அவன் போன்னு சொல்லுவான், போக மாட்டான்னு நமக்கு தெரியும். அப்போ அவன் பொய்க்கு போய் தகப்பன்னு எழுத்தே நம்ம வசனத்தை நம்ம கட்ட சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அப்ப அதுகிட்ட இதுக்கு பேச போகணும்? நான் சொல்லுவேன், நீ போவாத இல்லப்பா அப்படிம்பேன். அது இப்படியே என்ன பார்க்க, நீ போவாத இரு. என்ன போ யாரு சொன்னது? நீ உண்மையை சொல்ல மாட்டேன்னு தெரியும். நானும் போய் பட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளவுதான். நாங்க நேற்றவும் போயிட ஒண்ணும் இல்லை. அப்பா இது அது போவா, ராத்திரி 12 மணிக்கு இன்னைக்கு கொண்டு போவேன். ஆகா, பயப்படாதீங்க பாஸ்டர், என்ன சொல்லுங்க பாஸ்டர். அப்படியா? நானும் ஜெபிச்சு பார்த்தேன், எனக்கு இதை வெறுட்டி ஒன்றும் தாங்காது. நான் சொல்லிட்டு வந்துட்டேன், பேசாம ஜெபிட்டு கொண்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ப்ரேயர் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் சோத்திரம் பண்ணி 2 எடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு வால்மார்ட்டுக்கு நான் வந்துட்டேன். பின்னால் போன ஒரு பாஸ்டர், பயமா இருக்கு, கொண்டு அந்த அம்மாவும் சீரியஸாக கிடக்காங்க, இந்த பிள்ளை இப்படி ஆடிட்டு கிடக்கு, என்ன வாழ்க்கை நிம்மதி இல்லை பாஸ்டர், என்ன செய்யணும் பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. நான் 12 மணிக்கு கொண்டு போவேன்னு அந்த புள்ள ஆடி சொல்லிட்டு இருக்கா. ஆமா, பயப்படாத, அந்த 12 மணிக்கு நமக்கு இங்க பார்ப்போம், நீ அவங்க 2 பேரும் இங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு. அப்படியே கொண்டு அப்புறம் எந்த பதிலும் சொல்லல, அவங்க பேசாம போன வச்சுட்டாங்க. நான் அப்படி சொல்றேன், அடுத்த போன்கார் எனக்கு வருது, பாஸ்டர் இன்னும் நாங்க ஜெபிட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. நான் ஆகா, இப்ப எனக்கும் உறக்கம் போச்சு இன்னைக்கு, நான் என்ன செய்வேன் 12 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமே, நான் ஆண்டவரே எனக்கு நல்லபடி உறங்கணும், தூங்கணும் ஆண்டவரே, எனக்கு வலிச்சு என்ன அறிமுகத்தை போய் உக்காந்து ஆண்டவரே அப்படி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். வேலை ஒன்றும் சொல்ல, பியாயன்னு சொல்ல, அவங்க போட்டுன்னு சொல்ல, ஏசப்பா என் மேல் இறக்கமாயிரும் ஆண்டவரே, என்னை வெட்கப்படுத்தாதேன்னு சோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தேன். ஜெப வீட்டுக்குள்ள அந்த அம்மாவும் அந்த பிள்ளையும் வந்தது. இந்த அம்மா ஐயா அப்போது அழுதிட்டாங்கன்னு ஒரு மூலையில போய் விழுந்ததுதான் எனக்கு தெரியும். நான் எழும்பி அவளுக்கு பேர என்னமான்னு கேட்டேன். பேர சொன்னாங்க, ஏய் மகளே வா அப்படின்னு கூப்பிட்டேன். அவ்வளவுதான். அவள் எழும்பி வந்தா, உக்காந்தா, பேச ஆரம்பிச்சேன். கணவரோடு கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சேன். அண்ணு போனப்ப இது வர ஆனா அங்கிட்டு வர போவாத இருந்தான்னு சொன்னேன். ஆனா அது போயிடுச்சு. இங்க வந்தோன்னா அது போயிடுச்சு அதுக்கு இடத்துக்கு. ஆனா 12 மணிக்கு சாவி உயிரை கொண்டு போய் நாங்க அம்மாவுக்கு உயிரை பிசாசு எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுக்கு பாதுகாக்கிறார். உயிரை கொடுத்தது இயேசு, அவருக்கு எடுக்க மட்டும்தான் அதிகாரம். பிசாசுக்கு உயிரை எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அதுதான் பிசாசுனாலதான் எல்லாமே நஷ்டப்படுத்த கிரியெல்லாம் பிசாசுனால உண்டாகிறது. சந்தோஷப்படுத்துகிறது, லாபப்படுத்துகிறது, எல்லாமே கட்டணத்தில் வருகிறது. நன்மையான எல்லா ஈவுகளும் கட்டணத்திலும் வந்து கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமையான ஈவுகளும் பிசாசினால் உண்டானது என்று வேதம் தெளிவுபடுத்தி இருக்கும்போது, பொல்லாங்கினாலும் கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல என்று வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கும்போது, பொல்லாங்கினால் எந்த ஒரு ஆள் கர்த்தரும் அவர் பொல்லாத கிரியனால ஒரு காலம் சோதிக்கிறவரில்லை. பைபிள் உறுதி. பிசாசு சோதிச்சாருன்னா பிசாசினால் அவர் சோதிக்கல, யோபு பிசாசினால் சோதிக்கப்பட்டான். ஆனா யோபு கர்த்தர் சாட்சி பண்றாரு, அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டான். அதுதான் உண்மை. அதே போல இங்க அப்பொழுது 18 வருஷமா
பலவீனப்பட்டிருந்த ஒரு கூனி ஸ்திரீ. ஆமீன். அவ ஏன் 18 வருஷம் பிசாசுக்கு அப்படியே இருக்கிறாள்னா அதுக்கு காரணம் தேவனுடைய நாமத்தை மருத்துவப்படுத்தும்படிக்கு இவ்விதமான நிகழ்வு அங்க உண்டாயிருக்கிறது. அன்று தமிழத்தில் அழைத்து திரியை உன் பலவீனத்தவனுக்கு பலவீனத்தில் நீ விடுதலை பெறுவாய் சொன்னோன்னா அங்க பயங்கர ஒரு கிட்டி விழுந்த மாதிரி ஒரு விடுதலை உண்டாகுது. உடனே நீதிமான்கள் உத்தமருக்குள்ள ஒரு எழும்பி இருப்பாங்க. வாயுள்ளவங்களுக்கு படிச்சிருப்பீங்க. கிருபைப்பட்ட பிள்ளைகளை நான் உங்களுக்கு இது நிமித்தம் பண்ணுகிற சுவிசேஷ வார்த்தை தீர்க்க சத்தம் நான் சொன்ன சாட்சி. ஆமே, நம்ம பொய்ய பிசாசுகிட்ட உண்மையை எதிர்பார்க்க கூடாது. பிசாசும் பொய் தான் சொல்லிட்டு இருப்பான். அது தெரிஞ்சும் பிசாசு சொல்லு, நீ யார் சொல்லு, நீ யார் சொல்லு. அவன் மற்றவங்க பக்கத்துல அடியை உண்டாக்கி வச்சுக்கலாம். பிசாசு பரிசுத்தாவே அடியை உண்டாக்கி வைக்க மாட்டார். கேட்டியலா, உனக்கு பக்கத்து வீட்டில் சூனியம் செஞ்சு வச்சிருக்கிறான். பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளைகள் உனக்கு அப்படி சொல்ல வாய்க்கால் சொல்ல ஒரு விசுவாசிக்குள்ள நான் சொல்ல பயமுறு அப்படின்ற விசுவாசி வந்து சொன்னா பக்கத்து வீட்டுக்கார மந்திரம் செய்து வாயப்படி அப்படின்று அவன் மந்திரம் செஞ்சா உனக்கு என்ன, அவனுக்கு தீங்க அவன் உண்டாக்கி வைக்கிறான். நீ எதுக்காக சொல்ற? ஏன்னா உனக்கு வசனம் என்ன சொல்லுது? நீ இஸ்ரவேல் தேவ பிள்ளைதானே. ஆமா, பின்ன எதுக்கு உனக்கு மந்திரம் அவன் வச்சா உனக்கு என்ன? அது அவனுக்கு அவன் வைக்கிறான். அவன் அவனுக்கு விதைக்கிறான். நீயா கடவுள்னா அவன் மந்திரம் வச்சுட்டான். அவன் மந்திரம் வச்ச நீதான் பிசாசு. பைபிள் உனக்கு வசனம் அவனுக்குள்ள இல்லை, நீ பிசாசா இருக்கா? மந்திரவாதம் செய்து ஊழியத்தை கெடுக்கல. எல்லாருடைய கௌரவமும் கிரியைகளும் ஊழியத்தை கெடுக்குது. குடும்பத்தை கெடுக்கல, உனக்கு பெருமை ஒன்று கெடுக்குது. உன் ஆணும் நம்ம குடும்பத்தை கெடுக்குது. இப்ப நான் என்ன சபையில் வந்து எனக்கு வாய் சும்மா இருக்காது சொல்லுவேன். உண்மையை சொல்லணும், வாய் சும்மா இருக்காது. இந்த வாயை போட்டு பொட்டன்னு அடிச்சு பார்ப்பேன். அப்பளும் ஜனங்க உணர்ந்த பாச பாவம் வளவளன்னு பேசுறாங்க. அறிவில்லை. கண்டிப்பா எனக்கு எங்க அறிவு இருக்கு? எனக்கு அறிவு இருந்தால் தான் ஞானியா இருப்பேன். அறிவில்லாத என்ன வேலை கற்று தெரிஞ்சிருக்காரு. இந்த பாசத்துக்கு வாய் சரியில்லை. ஆமா, உண்மைதான். எனக்கு வாய் சரியா இருந்து எப்படி இருக்கும்? எதை பேச வைக்கிறது கர்த்தர் இல்லையா? இவருக்கு பிரசங்கம் பண்ண தெரியல. உண்மைதான், எனக்கு பிரசங்கம் பண்ண இங்க தெரியும். என்னை கர்த்தர் பிரசங்கம் பண்ண வச்சாதானே பிரசங்கம். எனக்கு பெத்த தகப்பனே கேட்டாரு. பெத்தது இல்லை, பெத்து தாயாக்கம் அங்க விதயமா சிந்திச்சாதீங்க. ஆமா, என் தகப்பன கேட்டாரு. வெந்தோசார பேர்களுக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? பவனீஸ்வர கரெக்ட் அப்படின்னு. கண்டிப்பா வெந்தோசார பேர்களுக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது. ஏன்னா ஜெபிக்கிறது வெந்தோசாரம் இல்லை, கர்த்தராக்க அவனை ஜெபிக்க வைக்கிறவர். சௌகரியம் உங்களை யாருக்கா எல்லாரும் இருக்கிறோம். ஆண்டவரே கவனிட்ட அவர் சுந்தரராஜ் ஆசீர்வாதத்துக்கிட்ட அவருடைய ஆசீர்வாதம் அவர் ஆசீர்வாதம். அவருக்கு என்ன வேலை? அந்த டிரைவர் பாடி ஆசீர்வாதியும். அவன் அம்மாவை என்ன வேலை? அம்மா பேர் ராணி, அம்மாவை ஆசீர்வாதியும். அம்மா டீச்சர் படிய வேலை ஆசீர்வாதம். இந்த ஜபம் வெந்தோசாரம் அங்கே அதெல்லாம் கேட்டுட்டு ஜெபிக்க கூடாது. மாட்டான். ஆவிக்குரியவன் கேட்கமா. ஆவி தேவைப்பட்டு என்ன ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரோ அதை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டான். யாரையும் மட்டப்படுத்தல. ஒரு விசுவாசியா இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரங்களா இருக்கட்டும், ஒரு தெய்வ பிள்ளை, அதுக்கு யாரா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்க, எனி வேற ஒரு மனுஷி
ஆமென். மனுஷி அவ்வளவுதான், எல்லாரும் ஒண்ணுதான். விசுவாசிக்கிற ஒரு கதை, பாஸ்டருக்கு ஒரு கதை, அவன் மற்றவர்களுக்கு ஒரு கதை கிடையாது. வேதத்தை நியமித்து ஒரு மனுஷி இந்த உலகத்துல எல்லாம் ஒரு சொத்து. போதகங்கிற ஒரு சொத்து, அந்நிய பாஷைங்கிற ஒரு சொத்து, சோகு கொடுப்புங்கிற ஒரு சொத்து, அதே மாதிரி கலெக்டருங்கிற ஒரு சொத்து, ஒரு அதிகாரிங்கிற ஒரு சொத்து, இல்லை ஒரு அரசியல்வாதிங்கிற ஒரு சொத்து, மந்திரிங்கிற ஒரு சொத்து, ஒரு வேலை. பூமியில கொத்தனார் ஒரு வேலை, கண்ட்ராக்ட் ஒரு வேலை, இதெல்லாம் ஒரு வேலை, அவ்வளவுதான். பூமியில உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை, ஒரு இறக்கம், ஒரு பணி. அதை உண்மையா உத்தம நம்ம செய்யும் போது பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டோம். அதான் கொஞ்சத்தை இருக்கிற வேலையில இருக்கிற உண்மையா இருந்தா கற்றுக்கொண்டா அதை ஒரு அசுத்து வீட்டுனா அதோட வசத்தோட ஒரிஜினல் சத்தியம். இதுதான் சுவிசேஷம். அப்ப இங்க 18 வருஷமா இந்த அம்மா கூனி. இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல, மருத்துவர் கண்டுபிடிக்க முடியல. பிறகு கூனியா போய் இருந்திருக்கணுமா, இல்ல அதுக்கு பிறகுதான் கூனியானாலா, அதனால அவன் புரிஞ்சு பார்க்கணும். ஆனா ஆண்டவருடைய கிருபையினால இயேசு தொட்டார், பிசாசு அவ்வளவு விட்டு, அந்த வியாதி அவ்வளவு விட்டு மாறிச்சு. அவன் கூனி நிமிர்ந்து கட்டுற. அதுதான் இந்த வார்த்தையுடைய சத்தியம். அப்போ பிசாசு உன்னை கூனை வச்சு இருக்கிறான், உன்னை நிமிர்ந்து நிக்காதபடி பிசாசு போராடிட்டு இருக்கிறான். அது விடுதலை போடணும்னா இயேசு நீ தோணும், இயேசு இல்லை ஒன்று தோணும். அப்போ அபிசுவாசத்தை விட்டு ஓடணும். பிசாசு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பிசாசு ஒன்ன தொடக்க அதிகாரம் இல்லை, மந்திரவாதி நம்மளை தொடக்க அதிகாரம் இல்லை. ஒரு இருள் சூழ்ந்த நேரத்தில் இப்படிப்பட்ட கிரியை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அது நாம் துதிக்கும் போது, நம்ம ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய பார்த்தல் விழுந்து கிடக்கும் போது, நம்மளை விட்டு நீங்கி போகும்படி கிரியை காட்டு. அதான் பரிசுத்த பெருகின பரிசுத்தம் ஆயிட்டே இருக்கணும். துதிக்கிறவன் துதித்துக்கிட்டே இருக்கணும், ஜபிக்கிறவன் ஜபிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, மகத்துவம் நிறைந்த இந்த நேரத்தில் கர்த்தராகி ஆண்டவர் உங்களோடு திருமணம் பற்றி கொண்டு இருக்கிற காரியம். Right now, really be about your fire. They are right about your fire. Come on, you are be about. கர்த்தராகி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல ஒரே வார்த்தை, கவலைப்பட உன் சிறையிருப்பை நான் திருப்பேன். அப்போ பிசாசினாலும் சில மனுஷங்க சிறைப்படுத்தப்படுறாங்க. அந்த சிறையிருப்பு நம்ம பிசாச போன்னு சொல்ல வேண்டிய தேவை, அது போயிடும். நம்ம ஆண்டுக்குள்ள வரும்போது இந்த வருஷத்தை கைக்குள்ள நடக்க ஆரம்பிச்சா வந்துடுவான். இங்க என்ன நிகழ்வு, இந்த 3 வருஷம் ஒருக்கா கூட நான் வாசித்து ஜெபிக்கும். அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தப்பட்ட ஆவியை கொண்டு ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவு திமிரக்கூடாத குனியா இருந்தால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, நம்மை ஸ்திரீயை உன் பலவீனத்திற்கு விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவனை முன்பு தேவன் மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. சாத்தமாய் உடனே அவன் எழுந்து அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ கர்த்தரை கை நமக்குள்ள பட்டா, கர்த்தர் மேல் கர்த்தரை நாம் தொட்டா அவரை மகிமைப்படுத்தணும். அவன் மகிமைப்படுத்தினா மதி பிசாசு செல்ச்சு ஓடிடுமா. மகிழ்ந்து கலிகு உருகு மகளை பய வேண்டாம், அவ்வளவுதான். நீ மகிமைப்படுத்து. ஆண்டவனை விரும்புகிற மகிமைப்படுத்த மக்களே, நான் உன்னை உயர்த்துகிறேன். உன் சிறைப்பாடு ஓடும். ஆமே. உபாசத்தோடு கண்ணீரோடு செபித்து துதித்து கர்த்தர்களுடைய கிருபையை பரிசுத்த பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் நம்ம சிறையிருப்பெல்லாம் மாற்றி கர்த்தர் நம்ம சொப்பனம் காண்கிற போல் வைத்து இந்த உலகத்தின் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தத்துக்கு கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 18 வருஷமான இந்த கூனி இருப்பதற்கா ஆவி 18 வருஷமா கூனி ஆவி. ஆவின்னு அங்கேயே விஷயம் இருக்கு.
ஆவி ஆவின்னா என்ன ஆவி? பரிசுத்தாவி. பரிசுத்தாவி என்ன? அசுத்தாவினால பிடிக்கப்பட்டு இந்த அம்மாவுக்கு கூலி எதுனால வந்திருக்கணும்? எல்லாவற்றையும் தப்பா சிந்திக்கிறதுனாலதான் ஒரு சில மனுஷனுக்கு கூலாகும். சுமை சுமக்குறாங்க. தப்பா சிந்திச்சு 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 கொண்டு ஐயோ பாடு, ஐயோ பத்து, என்ன பத்து, என்ன பாரு, ஒன்றும் இல்லை. பட்டதில்ல பாடு. தேவன் நாமத்தை மையப்படுத்துறது ஒரு பாடை இல்லை. ஆமேன். ஜபிப்போமா மக்களை? அடுத்த நாள்ல மீதே இருக்கிறத ஆவியான ஒரு இன்னும் வருஷமே இருக்கு வாரேன். அப்ப பிசாசுனால நாம் பீடிக்கப்பட்டு, பொல்லாத ஆவியினால, பொல்லாத சிந்தனையினால பீடிக்கப்பட்டு நம்ம சிறைப்பட்டு போறேன். பைபிள் சொல்லி அதை நம்மள ஆண்டவர் தோணும், ஆண்டவரை நம்ம தோணும். தொடும்போது நம்ம சிறையிருப்பு அப்படிப்பட்ட பலவீனம், வியாதி, அந்த பொல்லாத கிரியை சிறையிருப்பு மாறும்படி கர்த்தர் கிரியை சிவா. ஜபிப்போமா? நன்றி பரலோக தகப்பனே, உம்முடைய மருத்துவம் நிறைந்த வேல் அமீன் கிருபை பெற்ற சாட்சியோட இந்த வசனத்தை போதிக்கவும் மகிமையால் நடத்தவும் கிருபையை கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி சொல்லிட்டுக்கிறேன். ஒரு 13-18 வருஷம் பலவீனப்படுத்தப்பட்ட ஆவிக்களால் பலவீனப்படுத்தப்பட்ட அந்த போக்கிரிய இன்றைக்கு மாற்றப்படும் சொன்னது போல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படி, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படி கப்பனே இருக்கு. எங்க பிள்ளைகள் ஊழியக்காரிய பிள்ளைங்க நாங்கள் கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை நீக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி நாங்கள் நடத்துறதில்ல, நாங்கள் விசுவாசிக்கிறதில்ல. அம்மே உங்க வசனத்தை படிக்கிறது குறைவுலங்கப்பா. எங்க ஞானத்தோடு போதிக்கவும், ஞானத்தோடு பிரசங்கங்களை கேட்கவும், செய்திகளை கேட்கவும், வேத வழக்கங்களை அறிந்து கொள்ளவும், சத்தியாவுடைய விளக்கம் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களை பரிசுத்தப்படுத்தப்படுத்து ஆவியில நாங்கள் கூனி குறுகி போகாதபடி ஆண்டவரே நாங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற அனைத்து காரியத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக என்று ஜபிக்கிறேன். ஏதோ ஒரு பாவத்தில் ஒரு விஷயத்துல நாங்கள் சிக்கி தவித்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம்ப்பா. உங்களுடைய கிரியை வெளிப்படத்தக்கதாக எல்லா பலவீனத்திலும் வியாதியின் கற்றிலும் விடுதலை பெற்று சாட்சியாய் வாழக்கூடிய மகத்துவத்தை எங்களுக்கு பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், அநாதி தீர்மானம் நிறைவேறட்டும். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் கனிவோடு இந்த ஆண்டிலாவது என் சிறையிருப்பு மாறாதா என்று சொல்லி கலங்கி தவிக்கிற எங்கள் ஜனங்களுக்கு விடுதலை தார். மனுஷா மனுஷி ஆண்டவரே இயேசுவே உம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். ஆண்டவரே என்று கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் கண்ணீரின் துடைப்பீராக இயேசு நாமத்தின் விடுதலை ரட்சிப்பு உண்டாகட்டும். எந்த ஞான நன்மைகளுக்காக எங்க பிள்ளைகள் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா ஞான நன்மைகளும் பெற்று சகல ஜாதிகளுக்குள்ளும் ஜனங்களுக்கெல்லாம் ரசிக்கப்பட்ட சாட்சி ஜீவிதற்கு கிரியை செய்வீர். பிசுதாசினார் பிடிக்கப்பட்டிருக்கு எல்லா ஆவியின் பிறவினங்கள் ரட்சிப்பை கண்டுகொள்ள பலப்படுத்தும், நன்மையாய் நிரப்பும், கனப்படுத்தும். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என்ன நேயர்களே, இன்றைக்கு வசனத்தை கேட்டீங்க, நாளை திருத்தும் தொடர்ந்து இதே வசனத்தோட தொடர் செய்தியை கேட்கும்படிக்கு கற்றுக்கிறேன். சற்று பேசின வார்த்தை யாரையாவது புண்படுத்தி இருந்தால்
மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாம் உங்களை நடத்துவதாக. ஆமென்.